ஸோ இந்த தடவை வந்தது குளோபல் அன்சர்டனிட்டி வந்தது ஃபஸ்ட்டு டேரிஃப், யூஎஸ் டேரிஃபு. ஸோ அது கொஞ்சம் ஐசோலேஷன்லேயே இருந்தது. எப்படி பிஹேவ் பண்ணுன்ற மாதிரி எல்லாம், மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது மாதிரிலாம் தெரியாமலே இருந்தது. சிப் பேஸ்டு கம்பெனிஸ் எடுத்தாலும் சரி, செமிகண்டக்டர் எடுத்தாலும் சரி, அந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே க்ரோ ஆச்சு. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகிடும். அண்ட் அதர் கண்ட்ரியில் இருக்கவங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மதர் போர்ட்ஸ் இதெல்லாம் நல்லாவே டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஸ்பீச் போச்சு. பிகாஸ் ஆஃப் த நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக் அகைன் அலுமினியம் செக்டர். அலுமினியம் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்கையும் நம்ம க்ளோஸாக கவனிக்கலாம். அலுமினியம் செக்டர் கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு. அண்ட் மெட்டல் செக்டரில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அதனால மெட்டல் செக்டர் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். போன வாரத்தில் நிஃப்டி கன்சிஸ்டண்ட்டாக செல்லிங்லேயே இருந்தது. ஜனவரி 2026 மார்க்கெட் ரீச் ஆனது 26,373, விச் இஸ் ஹையர் சைடில். ஸோ அப்போ ஃபெப்ரவரியிலலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தது மார்க்கெட் இங்கேருந்து 27,000 போகலாம், 28,000 போகலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் இந்த மாதிரி நம்ம என்னதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அன்சர்டனிட்டிஸ் அப்படின்றது எந்த ரூபத்தில் வரும்ன்றது யாருக்கும் கணிக்க முடியாது. ஸோ இந்த தடவை வந்தது குளோபல் அன்சர்டனிட்டி வந்தது ஃபஸ்ட்டு டேரிஃப், யூஎஸ் டேரிஃபு. ஸோ அது கொஞ்சம் ஐசோலேஷன்லேயே இருந்தது. எப்படி பிஹேவ் பண்ணுன்ற மாதிரி எல்லாம், மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது மாதிரிலாம் தெரியாமலே இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏஐயோட இம்பேக்ட் வந்தது. ஸோ ஏஐ இம்பேக்ட் வந்தோடனே மார்க்கெட்டில் கொஞ்சம் ஐடி செக்டாரில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. அட் த சேம் டைம் அந்த இடத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாச்சு. இதை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஈரான் இஸ்ரேல் வார். ஸோ இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் யூஎஸும் ஜாயின் பண்ணதால் இந்த குளோபல் அன்சர்டனிட்டின்றது ஜாஸ்தியாச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு டாட்ஸ் நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் ஆகிறதுக்கு தேவையான காரணங்கள் இதெல்லாம் அமைஞ்சு போச்சு இந்த வருஷம். ஸோ இந்த வருஷம் அமைஞ்சதால் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தது. பட் அந்த அன்சர்டனிட்டி ஜாஸ்தியாக தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த வார்ன்றது யூஎஸ் எதிர்பார்த்த மாதிரி அது 1 வீக்கில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாக் இருந்தது. பட் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக பார்க்கும்போது அவங்களோட டிஃபென்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால ஈரானும் முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிக்குது அண்ட் ரியாக்டும் பண்ணுறாங்க நிறைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கூட மேலே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அதாவது டைம் பீரியட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுன்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதா மார்க்கெட் கன்சிஸ்டண்டா செல்லிங்ல இருக்கு. இதுக்கும் நடுவில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு செப்டம்பர் 2025 அந்த மாதிரி ரேஞ்சிலேயே கொஞ்சம் எஃப்ஐஸ் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் நமக்கு உங்களுக்கு நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த செமிகண்டக்டர்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் இது லைக் உங்களுக்கு மதர் போர்ட்ஸ் இதெல்லாம் நல்லாவே டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஸ்பீச் போச்சு. பிகாஸ் ஆஃப் த டேட்டா சென்டர்ஸோட ரிக்குயர்மெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு தேவையான உங்களுக்கு ஏர் கண்டிஷனர்ஸ் வேணுன்றதால அந்த ஃபீல்ட்லேயும் ப்ளூ ஸ்டார் எடுத்தாலும் சரி, வோல்டாஸ் எடுத்தாலும் சரி, இதெல்லாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ மீன் டைம் நம்ம எஃப்ஐஎஸ் எல்லாம் வெளியே போயிட்டே இருந்தது கண்கூடா நம்மளுக்கு தெரிஞ்சிட்டே இருந்தது. பட் இருந்தாலும் நம்மளோட இந்தியன் மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃப்ளோன்றது ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருந்தது. இன் 2025 லாஸ்ட்லலாம் கன்சிஸ்டண்டா ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருந்தது. ஓகே, அது எப்போ குறைஞ்சதுன்னா ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மற்றபடி இன்ஃப்ளோன்றது இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ அட் த சேம் டைம் நம்ம கண்ட்ரியில் இருந்து எங்கே பணம் போச்சு அப்படின்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ண பார்த்தோம்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னா, எந்த ஊரில் ஜாஸ்தி ப்ராபபிலிட்டி இருக்குது ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு திங்க் பண்ணும்போது அதில் உங்களுக்கு ஹாங்செங்கில் ப்ராபபிலிட்டி இருந்தது அண்ட் தைவானில் ப்ராபபிலிட்டி இருந்தது. அட் த சேம் டைம் சவுத் கொரியாவில் ப்ராபபிலிட்டி இருந்தது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஏஐயோட இம்ப்ளிமெண்டேஷன் வரும் அப்படின்னு சொன்னோன்னே இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட நான் சொன்ன இந்த தைவான், சவுத் கொரியா, ஹாங்செங் இந்த பக்கம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப சவுண்டு. அங்கே
அங்கேருந்து தான் எல்லாருமே இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபண்ட்ஸ் எல்லாமே அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி தான் வந்து ஆஸ் பர் டேட்டா நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்துக்கணும் எப்போவுமே. ஸோ அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நீங்கள் எது எடுத்தாலும் சரி, சோலார் எடுத்தாலும் சரி, சிப் பேஸ்டு கம்பெனிஸ் எடுத்தாலும் சரி, செமிகண்டக்டர் எடுத்தாலும் சரி, அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லாவே க்ரோ ஆச்சு. அந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸ்லலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாகவே வந்தது. அதே மாதிரி அதோட இண்டைசஸும் வந்து ரொம்ப பெருசாகவே மூவ் ஆச்சு. இன்ஃபேக்ட் ஹேங்ஸங்கோட இண்டைசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறதாவே இருக்குது இன் 2025. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மே பண்ணல. 2025 26 எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸ்டில் நம்ம வந்து -18% இருக்கோம்னு வைங்களேன் நிஃப்டி. பட் இந்த ஊர்லலாம் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபண்டெல்லாம் அங்கே போயிருக்கிறது நம்ம வந்து நல்லாவே புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் இந்தியாவில் வந்து எப்படி இருக்குது வேல்யூவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது Jan 2026லலாம் வேல்யூவேஷன்ஸ் ஆர் வெரி ஹை. இப்போ கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு முடிஞ்சிருக்கிறது நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது 23,151 க்ளோஸ் ஆகிருக்கு. விச் இஸ் ஒரு 15%க்கு மேலே வந்து டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இங்கேருந்து இந்த அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ண பார்க்கணும். ஏன்னா இது வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே போகும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து 22,400க்கு வந்து there is a huge probability. இப்போ இருக்கிறது 23,151. 22,400 அப்படின்றது வந்து பர்சன்டேஜ் வைஸ் வந்து ஒரு 17% அண்ட் 20%. ஸோ மேக்ஸிமம் ஒரு கரெக்ஷன் வந்து இட் மே கம் அப் டு 15 to 20% அப்படின்றது வந்து ஒரு நைஸ் வேல்யூவேஷனுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. எப்போவுமே அந்த மாதிரி ஒரு வேல்யூவேஷன் வரும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அங்கேருந்து இந்தியன் மார்க்கெட் ஆஸ் வெரி ஃபேவரபிள் அப்படின்ற மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மணி ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைம் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ளோ வந்து ஆல்ரெடி இருந்துகிட்டே இருக்கிறதால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் திரும்பவும் ஜாஸ்தி ஆகும் போது நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து there is a huge probability to make a huge return over next 5 years அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். எப்போவுமே அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து 2026 ஜான்வரியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து பயம் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஃபியர்ஃபுல் அசெட் கிளாஸ் எப்போவுமே வந்து ஃப்ரூட்ஃபுல் அசெட் கிளாஸாக மாறுறதுக்கு வந்து there is a huge probability. அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ வந்து 15% to 18% மைனஸில் இருக்கிறோம். இன்ஃபேக்ட் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜ் கேப் வந்து 18% டிஸ்கவுண்ட்டில் இருக்குன்னு வைங்களேன், கீழே கிடைச்சிட்டு இருக்குன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ்லாம் அதுக்கும் கீழே கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபால் இங்கேருந்து மறுபடியும் வந்து பிட்வீன் 20 to 30% ஃபால் இதெல்லாம் வரணும்னு கிடையாது. பட் நீங்கள் அசியூம் பண்ணீங்க இன் பிட்வீன் 20 to 30%லாம் வந்து ஒரு கிராஷ் வந்து வந்ததுன்னா மார்க்கெட்டில் அப்போ வந்து ரொம்ப ஃபியர்ஃபுல் அசெட் கிளாஸ் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்றதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபியர்ஃபுல் அசெட் கிளாஸில் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசனை பண்ணுமே தவிர நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியே போகணுன்னு திங்க் பண்ணிங்கன்னா எந்த காலத்துலையும் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஓவராலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ சொன்ன மாதிரி 23,151 22,400 அண்ட் 22,400 சப்போஸ் மார்க்கெட் வந்து ஹெவி கிராஷ் ஏதாவது ஆகும் பட்சத்தில் கீழே கிடைச்சதுன்னா இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியன் ஈக்விட்டிஸ் அப்படின்றத நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகிடும். அண்ட் அதர் கண்ட்ரியில் இருக்கவங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸி ஆகிடும். இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஏன் கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வார் கிரைசிஸ் என்ன பண்ணியிருக்குன்னா நமக்கு வந்து க்ரூடை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ க்ரூடை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஃப்ளேஷன் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு there is a huge probability. ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து குறையறதுக்கு தான் வந்து ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நடக்கும் பட்சத்தில் க்ரூட் வந்து ஹையர் ஹைஸ் போகிறதுக்கு there is a huge probability. அதனால வந்து நம்மளுக்கு வந்து இந்தியன் ஈக்விட்டிஸ் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பணவீக்கம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வந்து there is a huge probability. ஸோ மார்க்கெட் கீழே விழுறதுக்கும் வந்து there is a huge probability. ஸோ எனி ஹையர் சைட் இஸ் a செல்லிங் ஜோன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து திங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூவேஷன் அப்படின்னும் போது 22,400 அண்ட் 22,400க்கு கீழெல்லாம் வந்து ஃபர்தராக கிடைக்கும் போது நம்ம வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இல்லைனாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் வந்து தைரியமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் செலக்ட் லார்ஜ் கேப். எப்போவுமே வந்து லார்ஜ் கேப்பில் வந்து உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கேபிட்டல் எப்படி எடுத்தாலும் அதில் வந்து ஒரு 50% ஆஃப் யுவர் கேபிட்டல் சுட் பி இன் large cap. அதுக்கப்புறம் 20% of your capital in
கோல்ட் அண்ட் சில்வர் அண்ட் 20% கேபிட்டலின் நீங்கள் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் எப்படின்னா வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ஷன் முடிஞ்சிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது முதல்ல லார்ஜ் கேப் தான் பெர்ஃபார்ம் பண்ணவே ஆரம்பிக்கும். அப்போ லார்ஜ் கேப் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் பட்சத்தில் கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து ஷிஃப்ட் பண்ணி ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் கூட திரும்ப வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் கோல்ட் அண்ட் சில்வர் வந்து உங்களுக்கு நல்ல ஆவரேஜிங்காகவே இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். கோல்ட் அண்ட் சில்வர் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து இமிடியட் ஷார்ட் டேர்ம் வரவே வராது. டெஃபினட்டாக இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னும் போது சில்வருக்கெல்லாம் வந்து 5 years நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் அ குட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து சில்வருக்கு இருக்கிறதால இட் வில் டேக் டைம் பட் ஸ்லோவாக கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஹையர் ப்ராபபிலிட்டியில் நல்லா பெருசாகவே மூவ் ஆகி ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுனால வால்டாலிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுல நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஆன் எஸ்ஐபி மோட் ஆர் டவுன் சைடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தோம்னா நெக்ஸ்ட் 5 yearsல வந்து இதுலேயும் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வரும்போது இப்போ நம்ம பேசுன மாதிரி மார்க்கெட் கீழே கரெக்ஷன் வரும்போது நம்ம எந்த செக்டரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் வந்து பவர். ஏன்னா ஃபார் டேட்டா சென்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிஎஸ்யூ பவர்லேயும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இட்ஸ் அ வேல்யூவேஷன் மோடில் இருக்குது. பிஎஸ்யூவில் இருக்கிற பவர் செக்டார்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அட் த சேம் டைம் பிஎஸ்யூ பேங்க்ஸை கன்சிடர் பண்ணலாம். பேங்க்ஸோட பேலன்ஸ் ஷீட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதவங்களோட சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் ஆர் கெட்டிங் வெரி ஸ்ட்ராங் அப்படின்றது நம்மளுக்கு கண் கூட தெரியுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இஃப் க்ரூட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் நமக்கு வந்து ரேட் கட் அப்படின்ற சைக்கிள்லேருந்து வி ஆர் மூவிங் டு எ ரேட் ஹைக் சைக்கிள். ஸோ ரேட் ஹைக் சைக்கிள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பேங்கிங் செக்டருக்கு வந்து நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எவ்ரி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை ஒன்லி கம்பேரிங் டு த ரேட் ஹைக் பர்சன்டேஜை வச்சு அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி ஆகிடும் போது சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகும். ஸோ பேங்கிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பாசிட்டிவிட்டி இருக்குது. வெதர் பிரைவேட் பேங்கிங் பிஎஸ்யூ பேங்கிங்னு கேட்கும்போது பிஎஸ்யூ பேங்கிங்ஸ் ஆர் வெரி ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ வேல்யூவேஷன்ஸ் இருக்கிற பிஎஸ்யூ பேங்கிங் செக்டரையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் எல்லாமே வந்து ரீடிங் சார்ட்ஸ் அண்ட் ரீடிங் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நீங்கள் நிறைய கற்றுட்டு பண்ணும்போது இந்த ஜோன்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து ஃபார்மா இஸ் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃபார்மாலேயும் வந்து டெஃபினட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். பிகாஸ் இப்போ யூஎஸில் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக் அகைன் வந்து அலுமினியம் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்கையும் வந்து நம்ம க்ளோஸாக கவனிக்கலாம். அலுமினியம் செக்டரும் கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு. அண்ட் மெட்டல் செக்டரில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அதனால மெட்டல் செக்டர் வந்து கரெக்ஷனை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக்டர் ரிலேட்டட் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து க்ரூட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுல யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு லைக் ஓஎன்ஜிசி அண்ட் ஆயில் இந்தியா இவங்களுக்கெல்லாம் வந்து பாசிட்டிவ். ஆயில் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இவங்களுக்கு பாசிட்டிவ். யாருக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ், அதுக்கப்புறம் பெயிண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ், அதுக்கப்புறம் டயர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ். இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் க்ரூட் ஏற இவங்களுக்கு வந்து செல் ஆஃப் வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த செக்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த க்ரூட் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் அந்த நேரம் வரைக்கும் நம்ம இதை அவாய்ட் பண்ணுறது, இந்த செக்டரை அவாய்ட் பண்ணிவிட்டு ஓஎன்ஜிசி ஆயில் இந்தியா இந்த மாதிரி ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி யோசனை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அகெயின் பேக் டு நம்ம நிஃப்டியை நம்ம ஜென்ரலாக ஒன்று பார்க்கும்போது 2021 வந்து அக்டோபர் மாதம் 18,604 இருந்திருக்கு. 2022 ஜூலையில் 15,183. இது ஒரு நோட்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கும் போது இறங்கி இருக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கலில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து இது நல்ல வேல்யூவேஷன் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ 2021 அக்டோபர் மந்தில் 18,604 இருந்த நிஃப்டி இண்டெக்ஸ் 2022 ஜூலையில் 15,183 வந்திருக்கு. ஸோ விச் இஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3,400 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. அது வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 15 to 20% ஆவரேஜாக வந்து கீழே விழுந்திருக்கு. அண்ட் 2024 செப்டம்பர்
குவார்ட்டர்ல மார்க்கெட் 26,277 இருந்து ஏப்ரல் 2025ல விழுந்தது வந்து 21,743. ஸோ 4,534 பாயிண்ட் விழுந்திருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு நியர்லி அப்ராக்சிமேட்லி 17% வந்து கீழே விழுந்திருக்கு இண்டெக்ஸ். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து அதே மாதிரி 15 to 18% இருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் பேட் சுச்சுவேஷன்றதால ஃபர்தராக விழுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 20% ப்ளஸ்லாம் விழும் போது டெஃபினட்டாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஏப்ரல் 2025ல இன்வெஸ்ட் பண்ணவங்க 21,743 இருந்து Jan 26 அவங்களோட ரிட்டர்ன்ஸ் இண்டைசஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 26,300 சில்லற. ஸோ 5,000 பாயிண்ட் அப்படியே ரிகவர் ஆயிடுச்சு, 17% கீழே விழுந்தது. ஸோ இப்போ நியர்லி 18% விழுந்திருக்கு. பேட் சினாரியோ இருந்தாலும் கீழே விழும்போது நம்ம இதை தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணோன்றதை நான் உங்களுக்கு த்ரூ அவுட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.